காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் திருப்பம் அத்தியாயம் 5. கல்யாணத்துக்கு பிறகுதான் பிரியாக்கு தெரிஞ்சது எல்லா சொத்தும் மாப்பிள்ள ராகவ் பேர்லயும் குழந்தைக்கும் இருக்குன்னு. ஆடம்பரமா வாழ்ந்த பிரியா இனி ராகவ் கூட சந்தோஷமா வாழதான் வந்திருக்கான்னு எல்லாரும் நம்பின அந்த நேரம் ஒரு உண்மை தெரிய வந்துச்சு. புதுசா வாங்கின கம்பெனிக்கு ஏஜிஎம்மா ராகவ அப்பாயிண்ட் பண்ணிட்டு பக்காவா பழி வாங்க பிளானும் போட்டுட்டா. வஞ்சகம் அவளுக்கு என்ன முடிவை கொடுத்துச்சு? அன்னைக்கு காலையில பேப்பரை பார்த்துட்டு இருந்த ஆண்டனிக்கு ஒரு அதிர்ச்சி. பிரபல தொழிலதிபர் மகள் பிரியா ராகவ் மாடிப்படியிலிருந்து தவறி விழுந்து மரம். என்னது? ஹலோ விக்கி, சொல்லுங்க. டேய், என்னடா இது? இன்னைக்கு பேப்பர்ல மேடம் இறந்து போயிட்டதா தகவல் வந்திருக்கு. என்ன ஆச்சு? ஆமா விக்கி, பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ்ல மாடியில ஏதோ நடந்துட்டு இருந்திருக்கா. கால் தவறிக்கு வந்துட்டா. என்னெல்லாமோ ட்ரை பண்ணோம், காப்பாற்ற முடியல. சாரி மச்சான், ஐம் வெரி சாரிடா. நீ பாவம் அங்க தனியாவா இருக்க? நான் இப்ப கிளம்பி வரட்டுமா? இல்ல விக்கி, பரவாயில்ல. இங்க ஒருத்தர் இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரத்துல நாங்க ஹாஸ்பிட்டல்ல வெக்கேட் பண்ணிடுவோம். நான் பாத்துக்கிறேன் விக்கி, நோ இஷ்யூஸ். ஓகே மச்சான், நீ வா. நான் இங்க மத்த ஏற்பாடுலாம் பாத்துக்கிறேன். குழந்தை? இல்ல விக்கி, அவனுக்கு எதுவும் தெரியாதா மேம், தூங்கிட்டு இருக்கான். விக்கி, இங்கே ஹாஸ்பிட்டல் ஏதோ கூப்பிட்றாங்க. நான் கிளம்பிட்டு கூப்பிட்டுமா உங்களா? ப்ளீஸா ப்ளீஸ். ஓகே மச்சான், கவலைப்படாத, நாங்களாம் இருக்கோம் உனக்கு. என்னடா செஞ்சு பார்க்குற? இந்த நேரத்தில் உங்கள் அம்மாவை பிரிஞ்சிருக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம்ல. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னையும் உங்கள் அம்மா கொன்றுப்பா. என்னை மன்னிச்சிருங்க மாமா. உங்கள் பொண்ணு திருந்தணும்னு தான் எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவளுக்கு உங்களோட சொத்து மட்டும்தான் வேணும். இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டதும் அதுக்கு தான். நீங்கள் நினச்சா மாதிரிலாம் அவள் மாற மாட்டான்னு எனக்கு அன்றைக்கே தெரியும். இருந்தாலும் உங்க சந்தோஷத்துக்காக நான் எதுவும் சொல்லாம இருந்தேன். பிரிஞ்சிருந்தா கழுதை மாறும்னு நினைச்சேன், அதுவும் நடக்கல. நடிச்சா, நல்லா நடிச்சா. கடைசியா என்னையே கொலை பண்ற அளவுக்கு அவ துணிச்சிட்டா பாத்தீங்களா? அதான் அவளை கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணதெல்லாம் எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. இதுதான் அதிக ஆசையின் விளைவு. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வாழ்க்கைக்கு ஏற்றார் போல இருந்தா மட்டும்தான் நிலையான பந்தம் இருக்கும். இந்த கதையின் தொகுப்பின் பெயர் திருப்பம். இந்த கதையின் கதாபாத்திரங்களாக ராகவாக உத்ரா, பிரியாவாக ரேவா, விக்கியாக ஹாரி, டானாக கிரி, இசை உத்ரா. கதை ரேடியோ சலாமின் நேயர் ஹாஜாதீன். இந்த கதைக்கான எழுத்து மற்றும் இயக்கத்தோட இத்தனை நேரம் உங்களுக்காக சொல்லிட்டு இருந்தது நான் அருண்குமார். மற்றும் ஒரு கதைக்களத்தோட அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். Brought to you by Aachi Masala, the mother of good taste. Powered by Fair and Handsome, whitening face wash gel for men.